ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மூச்சினை கிம் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. எதுக்காகனா அவனுடைய அப்பா இல்லீகலாக ஒரு வியாபார சங்கத்தை வச்சு நடத்திருப்பாரு. அதில் ஒரு வெடி விபத்து நடந்திருக்கும். அதனால நிறைய பேர் இறந்தும் போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேற மின் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய வளர்ப்பு பையன் மூஜினோட பேருக்கு அந்த பத்திரம் எல்லாத்தையுமே மாற்றிருப்பாரு. அதனால மூஜினை தான் கைது பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மூஜினை கைது பண்ணி ஒரு இடத்துல அடைச்சிருக்காங்க. நம்ம கிம் உன்னையெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு இவ்வளோ நாளாக என் குடும்பத்தில் வச்சுட்டு இருந்ததே பெரிய பாவம். இதுக்கு மேலேயாவது இங்கே கடை, உன்னோட தகுதி இதுதான், இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா அவனை பத்தி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சாப்பிட்றது கூட சாப்பாடு சரியா கொடுக்காம ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா மின் போயிட்டு இளவரசர் கிட்ட ரொம்பவே மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. என்னோட வளர்ப்பு பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான், பட் இருந்தாலும் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அரசே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அரசர் அதுக்கு ஒத்துக்கல. அரசாங்கத்துக்கே தெரியாம இல்லீகலா நீங்க ஒரு வியாபார சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருப்பீங்க, இதுவே ஒரு பெரிய குற்றம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்கறியா, இதெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு அவளுடைய அப்பா மின் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும்பா, அந்த இல்லீகலான சங்கத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நடத்திட்டு இருந்தது நீங்க தான். ஆனா இப்போ அதை அண்ணன் பேர்ல மாத்தி அவனை தேவையில்லாம இப்படி உள்ள தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற, நான்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, இது எல்லாமே உன் அண்ணனா தேடிக்கிட்டு தான். இப்போ வந்து நீ என்கிட்ட கத்திட்டு இருக்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. சரி ஓகே, இவர்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த அந்த இல்லீகலான சங்கத்துல கணக்கு வழக்கு எல்லாமே இவருடைய பேர்ல தானே இருக்கும், நான் அதை போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா இந்த பத்திரம்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறா. அங்க போய் அந்த பத்திரத்தெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க உள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே பாத்தீங்கன்னா அவ வெளியே ஓடி போயிடுறா. அப்பதான் தெரியுது அங்க வந்தது கிம். அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன நான் சொன்ன மாதிரி அந்த காங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இன்னும் இல்லமா, கடைசியா அவரு உங்க ஹஸ்பண்ட் மின்ன வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்னன்னு தெரியல, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சீக்கிரமா அவனை தேடு, அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ காங்கன்றது அந்த காட்னிமோட பிரதர், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அவனை தான் வந்து இப்போ தேடிட்டு இருக்காங்க போல. ஏன்னா லாஸ்டா அவன் வந்து நம்ம மின் கிட்ட பேசிட்டு போயிருப்பான்ல. அப்படியே இந்த இடத்துல நம்ம கிம் இன்னொன்னு சொல்றா, கூடிய சீக்கிரம் இந்த மொத்த இடத்தையுமே நான் என்னோட பேருக்கே மறுபடியும் கொண்டு வந்துருவேன், இது எல்லாமே அப்பாவோட தானே, அதனால எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், என்னுடைய ஹஸ்பண்டையே நான் இதுல இருந்து தூக்க போறேன், எல்லா பதவியில இருந்தும் கூடிய சீக்கிரம் அவர் தூக்கி நடுத்தெருவில் நிக்க வைக்க போறேன், அவர் என் சொத்தை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கே நிறைய பிளான் பண்ணிருக்காரு, இதுக்கு மேலேயும் அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் நல்லா கேட்டுட்டு தான் இருக்கா. அப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பொருள் கீழே விழுந்து சத்தத்தை ஏற்படுத்திடுறா. உடனடியா பாத்தீங்கன்னா இந்த கிம்முக்கும் இங்க யாரோ ஒருத்தங்க இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கமா வந்து பார்க்கலான்னு வரும்போது உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அம்மா நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க அப்படின்னு போது நான் இங்க தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டான இடத்துக்கு வந்து அந்த கிம் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சேஃபா யாருக்குமே தெரியாம வெளியே வந்துடுறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கூப்பிட்டு பேசுறான், உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் நீ தலையிட்டு இருக்க, அந்த மூஜின் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவன் பண்ண தப்புக்கு, தேவையில்லாம நீ எதுக்காக அவனை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட அண்ணன் தப்பு பண்ணல, எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய அப்பா தான் எல்லா தப்புமே பண்ணிருக்காரு, அதை நான் நிரூபிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. இவ என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, அவனை காப்பாத்துன்ற ஒரு வெறியில இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மூஜினை அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்தை சுத்தி ஒரு சில ஆட்களையும் நம்ம கிம் நிக்க வச்சிருக்கா, யாருமே வந்து அவனை காப்பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல மின் இருக்காருல, அவருக்கு ரகசியமா ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்காக ஒருத்தன் செவரேர்லாம் குதிச்சு போறான். ஆனா நம்ம கிம்மோட அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மும் படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதனால நான் சொல்ற இடத்துக்கு நீங்க உடனே வந்துருங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காங்கு தான் மின் கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு போல. ஓ இவன் வந்து இப்போ என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறானா, சரி என்ன பண்றான்னு பார்க்கலாம், டேய் நீ இந்த லெட்டரை அப்படியே கொண்டு போய் என் புருஷன் கிட்ட கொடுத்துரு, ஆனா நான் இங்க பிரிச்சு படிச்சேன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல மூஜினை அடைச்சு வச்சிருக்க இடத்துல வெளியில 2-3 பேர்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு வேலைக்கார லேடி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அது அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி காட்டிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரகசியமான லெட்டர்ல ஒரு இடத்த மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த காங்க நம்ம மின்ன வர சொல்லி அந்த இடத்துக்கு இப்ப நம்ம கிம்மு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த மின்னும் இல்ல அந்த காங்கும் இல்ல, அதுக்கு பதிலா வேற 2 பேர் தான் இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம கிம்முக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா நம்ம மூஜனை காப்பாத்துறதுக்காகனா ஒரு ட்ராப் தான் போல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருக்கா. ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல ரகசியமா கேட்டிருப்பாள்ல நம்ம கிம் வந்து காங்க தான் இப்ப தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் காங்குடைய பேர்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்கா அவளுடைய ஆள் மூலமா. அது மட்டும் இல்லாம இப்போ மூஜனோட இடத்துக்கு முன்னாடி காவலுக்காக ஒரு 4-5 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கடைசியா சாப்பிட்ட சாப்பாடுல லூஸ் மோஷன் போகக்கூடிய ஒரு மருந்து கலந்துருப்பா போல. அதனால தான் அவங்க எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க பாத்ரூம்க்கு. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம மூஜனோட இடத்துக்கு வந்து எப்படியோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடுறா. ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா காட் நேம் ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, இது யாரோட வேலை, எல்லாமே அந்த ஜேவோட வேலை தான், அவ தான் அவளுடைய அண்ணன் மூஜனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் காங்கோட பேருக்கு அந்த மின்னுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. அதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு
அந்த கிம்மும் என்னோட அண்ணன் காங்க பிடிக்கிறதுக்காக அவளுடைய படையவே கூட்டாங்க போயிருக்கா. நல்ல வேலை அது உண்மையா நம்ம அனுப்பின லெட்டர் கிடையாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஜேவை என்னால சும்மா விட முடியாது. ஒழுங்கா இந்த தப்பை எல்லாத்தையுமே சரி பண்ணிரு. அந்த மூஜின் தப்பிச்சு போயிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. என்னோட அண்ணன் கிம் தான் அந்த மூஜனை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு ட்ராப்பை பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிம் மறுபடியும் என்னோட அண்ணனை தான் தேடுவா. அதனால இந்த பிரச்சனையை ஒழுங்கா நீயே சால்வ் பண்ணிரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போறான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மூஜனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அங்கிருந்து வெளியே கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ சரியா அந்த நேரத்துக்கு அங்க வந்துடுறான். இங்க பாரு அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்தவித ஆதாரமும் கிடையாது. அதனால ஒழுங்கா அவனை இங்கேயே இருக்க விட தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் விடமாட்றா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, என் அண்ணனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம மூஜினும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கிருந்து போற ஐடியாவிலே இல்ல. என்னதான் இருந்தாலும் சரி நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். அதுக்கப்புறம் கிம் இங்க வர மாதிரி தெரியுது. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து சரி ஓகே அவங்க வந்து பார்க்கும்போது மறுபடியும் மூஜினும் அதே ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை அதே ரூமுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸோ அவளும் வந்து பார்த்துட்டு மூஜின் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதனால எந்தவித பெரிய பிரச்சனையும் நடக்கல, எல்லாமே இங்கேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மூஜனை வெளியே கொண்டு வராங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்றத நம்ம ஹீரோ தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் பண்ண தப்புக்கு இவனை பதவியிலேருந்து நீக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இவன் சுரங்கத்துக்கு போய் தொழிலாளர்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம் வருது. தனியாக வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக திட்டுறா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சின்ன வயசில் நீ காணாமல் போனதுலேருந்து அவர் தான் எப்பயுமே எனக்கு துணையாக இருந்தார். நீ இல்லாத குறைய அவர் தான் போக்குனாரு. ஆனால் இப்போ நீ எதுக்காக வந்தன்ற மாதிரி என்னை யோசிக்க வைக்கிற, அவரையே இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ இது ரொம்பவே கஷ்டமா போயிருது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் திட்டிட்டு போயிருப்பாள்ல, அப்ப அவகிட்ட இந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணிப்பெண் வந்து சொல்றாங்க, ஐயோ என்னம்மா இப்படி அவசரப்பட்டு சின்னையாவை திட்டிட்டீங்க, மூஜனை காப்பாற்ற நினைச்சதே அவர் தான், உங்களுடைய அம்மா அவரை கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம கிம் அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இதுக்கு மேல இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான், இத்தனை நாளா என் பிள்ளையோட இடத்துல வச்சுட்டு இருந்ததே பெருசு, அவனை போட்டு தள்ளிருங்க இப்போ அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போடும்போது சரியா நம்ம ஹீரோ அங்க வந்து இல்லம்மா அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம், என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா என்னோட இடத்துல இருந்து நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்காரு, அதுக்காகவாவது நம்ம அவரை எதுவுமே பண்ணாம விட்டுலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கான், நீ போய் ஒரு சுரங்கத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே அந்த நேரத்தில் அந்த பணிப்பெண்ணும் கேட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போயிட்டு மூஜின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எப்படியோ உங்களை காப்பாற்ற நினைச்சு என்னோட தம்பி தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான், என்னோட அம்மாவே வந்து உங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க போல, ஏதோ ஒன்று உங்களுடைய உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவ பேசுறா. ஸோ நம்மளை பத்தி அவ கவலைப்படுறாளே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அவளுடைய தம்பியை பத்தி கொஞ்சம் பெருமையாகவும் பேசுறாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபமாகவும் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மூஜன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். ஸோ அப்போ ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அப்படியே மூஞ்செல்லாம் பயங்கரமான காயத்தோட அப்படியே வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி விழறான். அந்த வீட்டுல இருக்கவங்களும் பார்த்துட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள்ல இருந்து இந்த விஷயம் தான் அப்படியே ஊர் முழுக்க பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலா அந்த பையன் ஒரு வீட்டுல போய் விழுந்திருப்பான்ல, அந்த வீட்டுல தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சொந்த பையனும் நெருப்புல எரிஞ்சு செத்து போயிருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பையன் வந்திருக்கிறத பார்த்து தன்னுடைய பையன் தான் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஊர் முழுக்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ நம்ம மூஜன் இருக்கான்ல, அவங்கிட்ட வந்து அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, ஐயா இதை ஒரு நிமிஷம் நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோட்டீஸ் பேப்பர்ல கொடுக்குறான். அந்த நோட்டீஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுடைய படமும் போட்டிருக்கு. இது ஹாங்ராங்கோட வரைபடமாச்சு, அவன் காணாம போனப்போ நம்ம எல்லாருமே டிராயிங் வரைஞ்சு செவுத்துல போய் ஒட்டணும், அதுதானே இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க ஐயா இது அவனுடைய படம் கிடையாது, நம்ம ஹாங்ராங் காணாம போன அதே நேரத்துல இன்னொரு சின்ன பையனும் காணாம போயிருக்கான். இவன் பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வேலைக்கார பையனா இருந்திருக்கான். ஆனா அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஹாங்ராங் மாதிரியே இருந்திருக்கான் சின்ன வயசுல. ஒருவேளை இவன் தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹாங்ராங்கா இருப்பானா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இந்த இடத்துல நம்ம மூஜனுக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. ஆமா எனக்கு என்னமோ ஸ்டார்டிங்ல இருந்து அதான் தோணிட்டு இருந்துச்சு, இப்போ நம்ம ஹாங்ராங்குடைய இடத்துக்கு வந்திருக்கவன் ஹாங்ராங்கே கிடையாது, இந்த வேலைக்கார பையனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாங்ராங் மாதிரியே இருக்கக்கூடிய வேலைக்கார பையன் இருக்கான்ல, அவன் பக்கத்து கிராமத்துல ஒரு வீட்டுல தானே வேலை பார்த்ததா அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு நம்ம மூஜின் கேட்குறான், ஐயா இந்த பையன் உங்க வீட்டில் வேலை பார்த்தானே இவன் எப்போ காணாம போனான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட இவனாங்க, இவன் ஒரு நன்றி கெட்ட நாய், எங்களுடைய வீட்டில் எப்பயுமே நிறைய சடங்குலாம் நடத்துவோம், அந்த டைம்ல இந்த வேலைக்கார பையனை தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், இவன் சரியான கெட்ட சக்தி இருக்க ஒரு ஆளுங்க, நாங்கள் அதுக்காகவே எப்பெல்லாம் சடங்கு பண்றோமோ அந்த டைம்ல மட்டும் தான் இவனை யூஸ் பண்ணிப்போம், வீட்லயும் அடிக்கடி வேலைலாம் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த வேலைக்கார பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவன் தான். ஏன்னா அவன் ஒரு நாள் வீட்டில் வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல அந்த
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன பையன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை போட்டு உடைச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பழியை தூக்கி அந்த வேலைக்கார பையன் மேலே போட்டிருப்பான், இவன் தான் அதை உடைச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது அந்த வேலைக்கார பையன்குள்ளலாம் எந்தவித கெட்ட சக்தியும் கிடையாது. அவன் அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரேம் பண்ணி கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக அவன் எப்படி காணாமல் போனான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவருடைய டெட் பாடி புதைச்ச இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ நாய்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்த மாதிரி அந்த சின்ன பையனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அவனை அங்கேயே தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வேலைக்கார பையன் பயங்கரமான கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கான். அதெல்லாம் தாங்க முடியாம தான் அங்கிருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான் போல அந்த வீட்டில இருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம மோஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா இதை தவிர அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேலைக்காரன் பையன் கூட எப்பயுமே இன்னொரு பையன் க்ளோஸா இருப்பான், அந்த பையனோட பேர் எனக்கு சரியா தெரியல, ஆனா அவன் ஒரு ஊமையா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மோஜினுக்கு கன்ஃபார்மே ஆயிருது. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்ல, அவன் கூடவே அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு வாய் பேச முடியாதவனையும் கூட்டு வந்திருக்கான். ஸோ கண்டிப்பா அவனுங்க 2 பேர் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மோஜின் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க வீட்டில் தான் சின்ன வயசுல வேலை பண்ணியிருக்கான் போல. அப்பா அவனை பயங்கரமாக கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வேற எங்கேயோ போயிட்டு இன்னும் பயங்கரமான டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருப்பான் போல அந்த பெயிண்டரை தேடிட்டு இருக்கான்ல அவன்கிட்ட. அப்புறம் தான் வளர்ந்து ஒரு கூட்டத்தோட சேர்ந்து அந்த காட்மீனோட கை கோர்த்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுடைய அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போறான். அது வேற எந்த வீடும் கிடையாது. கடைசியா ஒரு பையன் அப்படியே உடம்பெல்லாம் பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில பயங்கரமான காயத்தோட ஒரு வீட்டுக்குள்ள வந்திருப்பான்ல. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்களும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பையனை அந்த மாதிரி தான் நெருப்புல சாக விட்டுருப்பாங்க. ஸோ தன்னுடைய பையன் தான் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலா இப்போ அந்த பையனை கவனிச்சுட்டு இருக்காங்க. தம்பி உனக்கு என்னடா ஆச்சு, நீ எங்கடா போயிட்டு வந்த, இவ்வளவு நாளா எங்க இருந்த அப்படின்ற மாதிரி அவங்க விடாம கேட்டே இருக்கும்போது அந்த பையனும் ஒரு மாதிரி தடுமாறிட்டே பேசுறான். அங்க பயங்கரமா மழை பெஞ்சிச்சு, ஒரு சுரங்க பாதை, அது மட்டும் இல்லாம அங்க பயங்கரமா கொடுமையெல்லாம் பண்ணாங்க, உடம்பெல்லாம் எரியுது, ஒரு ஓவியன் அங்க இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா ஏதோ பேசிட்டே இருக்கான், குழப்பிட்டு பேசுறான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துல ஏதோ மந்திரிக்கிறதுக்காக ஒரு லேடி அங்க வராங்க, சூனியக்காரி லேடி. அப்படி அவங்க வரும்போது ஏதோ ஒரு சலங்கையை வச்சு ஒரு சவுண்டை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படுறான். அவன் அசிஸ்டன்ட்டும் சரி, அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த சின்ன பையனும் சரி, எல்லாருமே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து வெளியே ஓடிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், நமக்கு என்ன மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணாங்களோ அதே கொடுமையை தான் இந்த பையனுக்கும் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் மட்டும் எப்படி செத்து போய் மறுபடியும் உயிரோட வந்தான், அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குழப்பத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல, ஒரு சைக்கோ பெயிண்டரை காட்டியிருப்பாங்க. அவன் கிறுக்குத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கானா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவன் தான் அந்த சைக்கோ பெயிண்டரா இருப்பானா, அந்த குழந்தைங்க எல்லாருமே கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறது இவன் தானா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த நேரத்துல நம்ம மூஜின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உண்மையாவே ஹாங்ராங் இல்ல அப்படின்ற விஷயத்த ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருப்பான்ல. சோ இதை பத்தி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றதுக்காக வேக வேகமா அவளுடைய இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க ஹீரோயின்ட்ட ஆல்ரெடி பேசிட்டு இருக்கான். உனக்கு பிடிக்காத மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் பண்றேன், ஆனா அதுக்கெல்லாம் நீ என்ன வெறுத்துறாத, ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தவன் திடீர்னு கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு டக்குனு அங்கிருந்து வெளியே ஓடிடுறா. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா வாசல்ல தான் நம்ம மூஜின் இருக்கான். ஸோ இங்க நடந்த எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டான் போல. அவனுக்கு மனசே உடஞ்சு போயிருச்சு. ஏன்னா அவனும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனியா இருக்கும்போது அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஜெய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இந்த ஹாங்ராங் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்ல வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னா, நான் ஹாங்ராங்க விரும்புறேன், இது ஆனா எப்படி சாத்தியமாகும், அவனுடைய அக்காவா இருந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா. கரெக்டா இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூஜின் பாத்தீங்கன்னா அழகா காய் நகர்த்துறான். என்னன்னா இப்போ அவன் நம்ம ஹாங்ராங் வந்து இவளுடைய உண்மையான தம்பி இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு தானே வந்திருப்பான். ஆனா இப்ப ஹாங்ராங்க இவ விரும்புறன்ற மாதிரி சொல்லியிருப்பா. சோ இந்த நேரத்துல போயிட்டு ஹாங்ராங்கோட இடத்துல இருக்கிறது உன் தம்பியே கிடையாது, அவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அது நல்லா வசதியா போயிடும். சரி நம்ம தம்பி இல்லல்ல அப்படின்னா நம்ம அவனை லவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவ யோசிப்பாள்ல. அதுக்காக தான் இவன் அந்த உண்மையை சொல்லல. உடனே பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அவன் உன்னுடைய தம்பி ஹாங்ராங், நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உனக்குள்ள வளர்த்துக்காத, சொன்னா கேளு, இங்க இருந்தீங்கன்னா உன்னால உன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் ஊர் உலகத்துல எல்லாருமே உன்னை அசிங்கமா பேச ஆரம்பிப்பாங்க, அதனால நான் வேலைக்கு போறேன்ல, என் கூட சேர்ந்து நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவளும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம மூஜின் கூடயே இங்கிருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி பார்க்குறா. அப்போ அவளுக்கு ரகசியமா ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அவளுடைய பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ இது சுருக்கு பை மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கல்லும் அப்புறம் ஒரு பல்லும் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னன்னா சின்ன வயசுல இவ தான் நம்ம ஹாங்ராங்கோடைய பல்ல இதில் போட்டிருப்பா, அவனுடைய பல்ல ஆடிட்டு இருந்திருக்கும், அதை அந்த கல்லை வச்சு கடிக்க வச்சிருப்பா, அதனால அந்த பல்லு உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை தூக்கி அதிலே போட்டு நம்ம
வாங்குறாங்க கிட்ட கொடுத்துருப்பா. சோ அந்த சுருக்கு பை இங்க இருக்குது அப்படின்னா இப்போ இவன் எனக்கு கொடுத்த சுருக்கு பைய அது போலியானதா? அப்படி அது போலியானதா இருந்துச்சுன்னா இவன் என் உண்மையான தம்பி கிடையாது அப்படின்றத இவன் இங்கே கண்டுபிடிச்சிட்டா. சோ ஃபைனலா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாளா இல்ல இங்க இருந்து போவாளா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த கிம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. எப்படியோ அந்த மூஜின் தான் இங்க இருந்து போய் தொலைறான்னு நினைச்சா அந்த ஜேவும் அவன் கூடவே சேர்ந்து போறா. 2 தொல்லைங்களும் ஒளிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என் பிள்ளையோட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசர் நம்ம மின்ன பாக்குறதுக்காக அவருடைய இடத்துக்கே வந்திருக்காரு. அப்போ என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்மளுடைய கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு பையன் மறுபடியும் வந்ததா கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அரசே அது உண்மைதான். ஆனா அதுல பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் நடந்துச்சு. அந்த பையன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இடத்துலயே போய் புதைச்சாங்க. ஆனா அங்க தோண்டி பார்க்கும்போது அவனுடைய டெட் பாடி அங்க இருந்துச்சு. சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பையனோட டெட் பாடி அங்கேயே இருக்குதுன்னா இப்போ இவங்களுடைய வீட்டுக்கு வந்த பையன் அவன் யாருன்னே தெரியல. அவன் வேற யாரோ ஒருத்தன். இருந்தாலும் எதுக்காக அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்தானே தெரியல. இதை பத்தி நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் பண்றது யாருன்னு சொல்லி சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம அரசர் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. ஒரு விதி நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடந்துதான் ஆகும். அதை நம்ம எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது. அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதுவும் இல்லாம நான் இன்னும் நிறைய ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கணும். நாட்களும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பூஜை போடுறதுக்கான நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு. இவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றது நமக்கு புரியல. ஏதோ ஓவியங்கள் நிறைய வரையணும்ன்றாரு, பூஜை போடணும்ன்றாரு. சோ அது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு சில சிப்பாய்கள் எல்லாமே ஒரு சின்ன கூண்டுல நிறைய சின்ன சின்ன பசங்களை அடைச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க யாரு எதுக்காக இப்படி போறாங்கன்னே தெரியல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம மூஜின் பாத்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டுக்கு போறான். அந்த இடத்துல ஒரு ஷூவை நம்ம ஜேவுக்கு வாங்குறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜோடி குருவி இருக்கும், அதையும் வாங்கிக்கிறான். ஸோ இதுக்கு மேல வந்து அவனுடைய வாழ்க்கையை புதுசா தொடங்க போறான் போல. ஏன்னா அவன் கூட சேர்ந்து போறதுக்கு தான் நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டால. அதனால அவன் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்கான். இப்போ அடுத்து மறுபடியும் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கும் அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது நிறைய சின்ன பசங்களா ஒரு இடத்துல வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது அங்க பயங்கரமா பாத்தீங்கன்னா உப்பு அப்புறம் இன்னும் நிறைய வேதி பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுரங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணிலாம் ஊறிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம ஹீரோவுக்கும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கும் சின்ன வயசுல அவங்க 2 பேருக்கும் பட்ட அந்த கஷ்டம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த ஓவியம் நீங்க உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பான். அதுவும் இல்லாம அந்த ஓவியம் வந்து சும்மா டிராயிங்கை வந்து பேப்பர்ல வரைய மாட்டான். இந்த கடத்தப்பட்ட குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய உடம்புல அந்த வேதி பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி தெளிச்சு அதுக்கப்புறம் அதுல அவங்க கதற அந்த கதறல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அவங்களுடைய முதுகுல அந்த ஓவியன் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுவான். இதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணானே தெரியல. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்களுடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ இப்படிதான் இவங்க சின்ன வயசுல கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க போல அந்த ஓவியன் மூலமா. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு அந்த சிப்பாய்கள் எல்லாமே நிறைய சின்ன பசங்களை கடத்திட்டு போற மாதிரி நம்ம பார்த்திருப்போம்ல. அவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தான் அந்த சின்ன பசங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் அந்த சிப்பாய்கள்ல ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கான். பிடிச்சு சின்ன வயசுல இவனை எப்படி கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த நிறைய வேதி பொருட்கள்லாம் போட்டு அதே மாதிரி இப்போ அவனையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சாடா சின்ன வயசுல என்னையும் இதே மாதிரி தானே கொடுமைப்படுத்தினீங்க, உண்மையை சொல்லு, உனக்கு யார் இந்த மாதிரிலாம் கட்டளை இட்டது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் விடாம கேட்டுக்கிட்டு அந்த வேதி பொருட்கள் மூலமா அவனுக்கு பயங்கரமா எரிச்சலை ஏற்படுத்துறான். இந்த சேம் டைம்ல மின் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஓவியன் இருப்பான்ல அவனுடைய இடத்துக்கு போயிட்டு, ஏண்டா இந்த குழந்தைங்க எல்லாரையும் இடமாத்தினா அது கரெக்டா சொல்ல மாட்டியா ஃபர்ஸ்ட் என்கிட்ட, ஒரு பையன் தப்பிச்சு வெளியே வந்திருக்கான் அது கூட தெரியாம எப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எந்த பையனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு வீட்டுல போய் விழுந்திருப்பான்ல பயங்கரமா உடம்பெல்லாம் காயத்தோட. சோ அந்த பையன் தான் இவங்க டார்ச்சர் பண்ணி வச்சிருந்த ஒரு பையன் போல. டேய் என்ன ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட ஓவரா சவுண்ட் விடுற, உனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரினா நீ என்கிட்ட வந்து இப்படிலாம் வாழாட்டி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம முன்ன அடிக்கிறதுக்காக அவன் கிளம்புறான். சரியா இந்த நேரத்துல அந்த சிப்பாயை நம்ம ஹீரோ கொடுமைப்படுத்திருப்பான்ல அது மூலமா அவனுக்கு யார் இந்த மாதிரிலாம் ஆர்டர் கொடுக்கறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவனுடைய கூட்டாளிகள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு அது வேற எந்த இடமும் கிடையாது அந்த சைக்கோ ஓவியன் இருக்கான்ல அவனுடைய இடத்துக்கு தான். ஆக்சுவலா இந்த குழந்தைங்களை கடத்தி கொண்டு போற விஷயம் எல்லாத்தையுமே அந்த சிப்பாய்களுக்கு ஆர்டர் கொடுத்தது இந்த சைக்கோ ஓவியன் தான். ஒருவேளை இவன் தான் அந்த உண்மையான ஓவியனா, அதாவது முதுகுக்கு பின்னாடி கொடுமையெல்லாம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி டிராயிங் வரைவான்ல அது இவன் தானா அப்படின்ற மாதிரி நமக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. அப்புறம் அங்க பயங்கரமான ஒரு சண்டையே ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய மத்த சிப்பாய்கள் கூட மத்த ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை பேய் இருக்குல்ல அதுவும் இங்க தான் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்ல குழந்தையெல்லாம் கடத்திருக்கும்ல அந்த பேய் இப்போ அது கூட நம்ம ஹீரோ சண்டை போடுறான். பட் அது பயங்கர வேகமா இருக்குது. அங்கங்க போய் நம்ம ஹீரோட உடம்புலேயே காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதுல இருந்துலாம் நம்ம ஹீரோ பயங்கர வேகமா போய் தப்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெள்ளை பேயை அவன் கிளியரா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அதோடைய கழுத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த டாட்டோ எல்லாமே இருக்குது. அப்புறம் அதை கொல்ல பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அது அங்கிருந்து ஓடி போயிருது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள அவங்க போகும்போது அங்க அந்த சைக்கோ ஓவியன் வந்து செத்து போய் கிடக்குறான். அவனுடைய நெஞ்சில யாரோ ஒருத்தங்க குத்திருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் கடைசியா மின் தான் வந்து அவங்க கூட சண்டை போட வந்திருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அவன் தான் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். ஸோ இப்போ அந்த ஓவியனை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஓவியனை இவன் பார்த்திருப்பான் ஒரு மாதிரி லைட்டா. ஸோ இப்போ
இப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா இவன் அந்த ஓவியன் கிடையாது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவனுடைய உடம்பு வாக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற எல்லாமே அவனுக்கு தெரிய வருது. ஸோ இவனும் அந்த உண்மையான ஓவியன் இல்லைன்னா யார் தான் அந்த உண்மையான கொடுமை பண்ணக்கூடிய ஓவியம் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தோண ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டைரக்டா ஹீரோயினோட அந்த ரகசிய குகை இருக்கும்ல, அங்க போயிட்டு என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, என் கூடவே இரு, அதுவும் இல்லாம நான் உன் தம்பி ஹாங்ராங் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ஏன் விரும்பக்கூடாதுன்னு நினைச்சேன்னா என் தம்பியோட இடத்துக்கு நீ வந்து என்னை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் உன் மேல கோவமா இருந்தேன், மற்றபடி எனக்கும் நீ இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில குதிரையில் ஏறி அவங்க பாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க வீட்டை விட்டு. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மூலமாவே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையாவே நம்ம ஹீரோ வந்து ஹாங்ராங் கிடையாது, அவன் வந்து வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி இருந்ததுனால தானே இப்போ நம்ம ஹீரோயின் கூட அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான் லவ் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.